ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். பிரம்மேஷானச்சுதேஷாய சூர்யாய தித்யவச்சசே அமிர்தேஷாய சர்வாய ரௌத்ராய வபுஷே நமஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தோட 19வது ஸ்லோகம். இதுல அகஸ்தியர் நம்ம ராமரை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, பிரம்மேஷான் அச்சுதேஷாய, அதாவது நம்ம ஆதித்யன் யாருக்கெல்லாம் தலைவனா இருக்கார், அதே நேரத்துல யாருக்கெல்லாம் ஸ்வரூபமாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்றார். பிரம்மேஷான், பிரம்ம ஈஷான் அப்படின்னு இரண்டா பிரிக்கலாம். பிரம்ம அப்படின்னு சொன்னா பிரம்மாவை குறிக்கிறது, ஈஷான் அப்படின்னு சொன்னா ஈசனா இருக்கிற சிவனை குறிக்கிறது. பிரம்மேஷான் அச்சுதேஷாய, அச்சுடன் என்று அழைக்கப்படுற நம்ம விஷ்ணுவின் சுரூபமாகவும் இருக்காராம் நம்மளோட ஆதித்யன். அதனால மும்மூர்த்திகளின் சுரூபமாக சிவன் விஷ்ணு பிரம்மா, பிரம்மா விஷ்ணு சிவனின் சுரூபமாக இருக்காராம் ஆதித்யன். பிரம்மேஷான் அச்சுதேஷாய சூர்யாய தித்யவச்சசே, அதாவது சூரிய பகவான் என்கிற பெயரால அனைவருக்கும் ஒளிய, அதாவது அனைவருக்கும் அவளோட வாழ்க்கையிலையும் சரி அவளோட கஷ்டங்கள்ல இருக்கிற அந்த அறியாமையிலையும் சரி ஒளியை கொண்டு வந்து அறியாமையை விலக்கி பயங்களை விலக்கி சந்தோஷமான ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தையும் ஒரு வாழ்க்கையும் தராராம் நம்மளோட ஆதித்யன். பிரம்மேஷான் அச்சுதேஷாய சூர்யாய தித்யவச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமஹ. அதாவது அனைத்துக்குமே ஒளி தருகிற இவர்தான் அனைத்தையுமே விழுங்குறவராகவும் இருக்காராம். ஏன் விழுங்குறவரா இருக்கார் அப்படின்னா, எப்பயுமே நமக்கு தெரியும் சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் இந்த சூரியன் பக்கத்துல ஏதாவது போனதுன்னா அதை அந்த சூரியன் அப்படியே இழுத்துக்கிட்டு விழுங்க ஆரம்பிச்சிருமாம். அப்படிப்பட்ட சூரியன் தானே நம்ம சூரிய தேவன். சூரியனே நம்ம சூரிய தேவனின் ஸ்வரூபம் தானே. அதனால இவருக்கும் சூரியனை போலவே ஒரு குணம் இருக்காம். பக்கத்துல எந்த ஒரு தீமை வந்தாலும் அதை இழுத்துண்டு அழிச்சிருவாராம் அவர். அதனால எப்பயுமே நம்ம அவரை போட்டுட்டே இருந்தோம்னா அவர் நம்ம பக்கத்துல இருப்பாராம். அவர் நம்ம பக்கத்துல இருந்தா நம்மளோட துன்பங்கள் அவர் பக்கம் போய் அழிந்து போயிடுமா. பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமஹா. ஈசனின் ருத்ர ரூபத்தின் சுரூபமா இருக்காராம் நம்மளோட ஆதித்யன். அதாவது ரொம்ப அகோரமான ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்வரூபமாக இருக்காராம் ஆதித்யன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம இறைவனுக்காக ஒரு சேவை அப்படின்னு தலைப்புல நீதி கதையை பார்க்கலாம். இந்த இறைவனுக்காக சேவை அப்படிங்கிற இந்த நீதி கதை இது ஒரு சின்ன கதை தான். ஆனா இந்த சின்ன கதை எந்த ஒரு இதிகாசத்துல இருக்கு அப்படின்னா, இது ராமாயணத்துல வர ஒரு பகுதி, ஒரு சின்ன கதை. என்ன ஆறுதுன்னா, ராமாயணத்துல ஆரம்பிச்சதுலேருந்து அந்த வனவாசத்துக்கு போனதுக்கு அப்புறம் சீதையை ராவணன் கடத்தின்னு போயிட்டான். இப்ப லங்காவுக்கு போறா, போரிட்டுட்டு ராவணனை அழிச்சாச்சு, சீதையை கூட்டிட்டு வரா திருப்பி அயோத்தியாவுக்கு நம்மளோட ராமர். இப்படி அயோத்தியாவுக்கு நம்ம சீதையை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது என்ன, அவரை ராஜாவாக்கணும். அதனால பட்டாபிஷேகம் செய்யறாளாம். இந்த மாதிரி பட்டாபிஷேகம் செய்யும் போது அந்த இடத்துல பட்டாபிஷேகத்துக்காக தேவலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்தும் நிறைய பேர் அங்க பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக ரசிக்கிறதுக்காக வந்திருக்காளாம். இந்த மாதிரி ரசிக்கிறதுக்காக வந்த கூட்டத்துல முக்கியமான ஒரு நபர் இருந்தாராம். அவர் யார்? அவரை மட்டும் ஏன் முக்கியமான நபர்னு சொல்லணும்? ஏன் அவரை விட மற்றவாள்லாம் முக்கியம் இல்லையா? அது அப்படின்னு அவரை முக்கியமா சொல்றதுக்கு காரணம் என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.